ஓகே 2026ல் யார் வந்து முதலமைச்சர் ஆவார்னு நினைக்கிறீங்க? தளபதி தான், விஜய் தான். ஸ்டாலின் அல்லது விஜய் தான் வருவாங்க. எடப்பாடி வரலாம். உதயநிதி ஸ்டாலின். ஹார்ட்டில் சொன்னோம்னா தளபதி, மூளை யூஸ் பண்ணி சொல்லணும்னா கண்டிப்பாக ஸ்டாலின் தான் வருவார். விஜய். சிம்மன் அவருடைய ப்ளஸ்ஸே அவருடைய ஸ்பீச் தான், அவருடைய மைனஸும் அவருடைய ஸ்பீச் தான். அது எப்போவுமே தீபாவளி துப்பாக்கி மாதிரி தானே, சீசனுக்கு தான் வெடிக்கும், அப்புறம் கம்முன்னு இருக்கும், அவ்வளோதான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்தி. இன்றைக்கி அரசியல் பேசு நிகழ்ச்சியில் பொதுமக்கள்கிட்ட நம்ம வந்து எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு 6 அரசியல் கட்சி தலைவர்களோட புகைப்படத்தை வந்து நம்ம வந்து பொதுமக்கள்கிட்ட காமிக்க போகிறோம். அதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், இவங்க 5 பேரோட புகைப்படத்தை வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து காட்ட போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்க போகிறோம். யார் 2026ல் வந்து முதல்வர் ஆவா அப்படிங்கிறது மாதிரி மக்களோட கருத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து வந்துட்டுருக்கு. இதில் போட்டியிடக்கூடிய ஒரு 5 அரசியல் கட்சி தலைவர்களோட புகைப்படங்களை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து உங்களோட ஆதரவு யாருக்கு, யார் வந்து முதலமைச்சர் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை வந்து சொல்ல போகிறீங்க. ஓகேவா? முதல் புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். இரண்டாவது புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மூன்றாவது புகைப்படம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான்காவது புகைப்படம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். கடைசி புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இதில் வந்து உங்களோட ஆதரவு யாருக்கு? விஜய். உதயநிதி ஸ்டாலின். இளைய தலைவர் விஜய்க்கு தேங்க. என்னோட ஆதரவு விஜய்க்கு. என்னோட ஆதரவு விஜய்க்கு தான். அண்ணாமலைக்கு தான். ஆசைக்கு சொல்லணும்னா தளபதி சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சி மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் நல்ல நேம் இருக்குது. தமிழ்நாட்டில் இவங்களோட வரவேற்பு நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து பரம்பரையாக பிறந்ததுலேருந்து எம்ஜிஆர் கட்சிங்க. புரட்சியில் எம்ஜிஆர் படங்களை பார்த்தா எங்கள் அப்பா வளர்த்தாரு. அதுக்கப்புறம் அம்மா இருந்தாங்க, அம்மா பார்த்து வளர்ந்தேன். இப்போது அதிமுக முகம் இல்லை, எந்த முகத்தை பார்க்குறதுன்னு தெரியல. அதனால் வந்து இப்போ இந்த தேர்தலில் நான் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் நான் ஓட்டு போட்டேன். நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்ல அரசியல் போயிட்டுருக்கு. இந்த அரசியலை விட சிறந்த அரசியல் தரப்போகிறாங்க, ஏழைகளுக்கு உதவ போகிறாங்கன்னா தாராளமாக தமிழக வெற்றி கழகம் கூட வரட்டும், வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். உங்கள் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தால் நான் முடிவு எடுக்க முடியாது. என்னோட குடும்பத்தில் வந்து 35 பேர் இருக்காங்க, அக்கா தம்பி அண்ணன் மாமா மச்சாலாம். அவங்களெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாக்களிக்கும். எதனால இவரை சூஸ் பண்ணுறீங்க? மாற்றத்துக்காக தான். புது மாற்றம் கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு புது மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சா நம்ம ஸ்டாலினுக்கு போட்டோம். இவர் வந்து எதாவது பண்ணுறதான்னு சரி பார்க்கலாம். எல்லாம் சரியாகுன்ற ஒரு தாட் தான். தங்க தளபதி எங்கள் அண்ணன். ஒரு படத்துக்கு 250 கோடியை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ண போகிறேன்னு சொல்கிறாருன்னா அப்போ அவருக்கு அந்த பணம் காசு மேலே ஆசை அழுத்து போச்சு, வெறுத்து போச்சுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால் மேலும் மேலும் அவர் திருடணும், ஊழல் பண்ணணும், மக்களை ஏமாற்றணும், சுரண்டணும்னு நினைக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம், பதவியில் உட்கார வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக நீங்கள் ஸ்டாலின் அவர்களை வந்து ஆதரவு தரீங்க? ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாப்புல, காசு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாப்புல, படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாப்புல, விளையாட்டுத்துறையில் இந்த கண்ணகிபுரத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாப்புல, நல்லது பண்ணுறாப்புல. ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாம் நல்லது பண்ணுறாப்புல, படிப்புக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாப்புல, காசு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணி அவரே படிப்பு கொடுக்குறாப்புல. அதனால் வந்துட்டு இது அவங்க அப்பா போட்டால் உதயநிதி ஸ்டாலின் மாத்திரம். அவங்களுடைய சஜஷன், அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஏதாவது கோரிக்கையாக இருக்கட்டும், எது வந்தாலும் தனியாக தெரியும். இவங்களுடைய இது மட்டும் தனியாக தெரியும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய கோரிக்கை மட்டும் தனியாக தெரியும். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே ஆண்டுகிட்டே போயிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக வந்திருக்காரு. புதிய ஒரு மாற்றத்தை தருவாருங்கிறது ஒரு எதிர்பார்த்து போகிற நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம். அதுக்கு வந்து பிகாஸ் புதுசாக வராரு, புதுசு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஏதாச்சும் புதுசாக செய்வாருன்னு கொஞ்சம் நம்புகிறோம். உண்மையிலே அரசியல்னு பார்த்தா சிறந்த பேச்சாளனோட நல்ல அறிவாளியும் கூட. என்னென்ன எங்கே உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு இதுலேருந்து பேசுகிறீங்க, எல்லாரையும் எவ்வளோ புள்ளி விவரமாக எல்லாத்தையுமே சொல்கிறார். இவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்கள்ட்ட இவ்வளோ சொத்து இருக்குன்னு. இது வரைக்கும் நான் பார்த்த அரசியல் வரீங்களே யாருமே இந்த மாதிரி பேசினதில்லை. கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா கூட இருக்கட்டும், இல்லை ஸ்டாலின், யாருமே இந்த மாதிரி தெளிவான மக்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கத்தை யாருமே கொடுத்து பேசினதில்லை. அவங்க தப்பு பண்ணாலும் நியாயம் பண்ணாலும் கரெக்டாக தைரியமாக எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள்னு கேட்டால் எனக்கு பிடிச்ச ஆள்னா இவர் தான். ஓகே, இது அதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் இவருக்கு என்னோட ஓட்டை வந்து நான் செலுத்த போகிறேன், இவருக்கு என் ஆதரவு சொல்கிறேன் அப்படின்னா எதுக்கு? மக்களோட கலந்தாங்க. சமத்துவம் பேசுகிறாரு, அம்பேத்கரிசம் ஃபாலோ பண்ணுறாரு. இல்லை அப்படின்னு பார்த்தா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா திராவிட கட்சிகளும் சமத்துவம் பேசுது, அம்பேத்கரிசம் பேசுது. நான் பேசிக்காக தளபதி ஃபேனு, அதுக்காக சொல்லணும்னு இல்லை.
புதுசாக வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பேசிக்கலாம். பவன் கல்யாண் எப்படி ஆந்திராவை மாற்றினாதோ அந்த மாதிரி அவர் மாற்றலாம் இல்லை, அங்கே என்ன அங்கே எப்படி மாற்றம் நடந்துச்சோ அது மாதிரி இங்கே மாற்றம் நடக்கும், கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். புதுமுகம் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை வர வச்சு ஏழைங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக தமிழக வெற்றிகளத்தை வெற்றி பெற வைப்பாங்க. இல்லை ஸ்டாலின் ஐயாவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நல்ல அரசியல் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் ஐயாக்கா அதுக்கப்புறம் உதயநிதி ஐயாவுக்கு போடலான்ற நினைப்பில் தான் அதையும் யாரும் மாற்ற முடியாது. திமுக, ஏடிஎம்கே, மதிமுக அதெல்லாம் இல்லை, உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னோட ஆதரவு. ஓகே, அதை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ் தோனிக்கு தான் நம்ம ஆதரவு. ஓகே. அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்துக்காக நான் விஜய் ஆதரிக்கிறேன், இந்த அவர் கொள்கையில் இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் ஆதரிக்கிறேன்னா எதை சொல்லுவீங்க? இது கொள்கைன்னா வந்து ஏழைகளுக்கு செய்கிறதுனால வந்து கொஞ்சம் அதனால் அவருக்கு எனக்கு கொஞ்சம் நம்ம பிடிக்கிறது எனக்கு சான்ஸ் உண்டு வந்து எனக்கு. ஓகே ஓகே. மத்தவங்கள பர்டிகுலராக உங்கள்கிட்ட இல்லாத ஒரு ஃபெசிலிட்டியான ஒரு விஷயம் ஒருத்தர் இருக்குது, அதனால இவர் ஆதரிக்கிறேன்னா எதை சொல்லுவீங்க? லைக் இப்போ எல்லாரையும் இப்போ ஸ்கூல் ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணுறாரு, பாராட்டு விழா நடத்துகிறாரு. தென் புதுசாக ஏதாவது கல்விக் கொள்கையில் வந்துட்டு எதையாவது வந்துட்டு இன்வால்வ் ஆவாருன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றவங்கள வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுவார், பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ஸோ நிறைய ஏதாவது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நோட்டாக்கு கீழே போன கட்சி ஒரு பிஜேபி கட்சின்றது நோட்டாக்கு கீழே போன கட்சின்னு போன வருஷம் அரசியல் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. ஒத்த ஓட்டு வாங்கினவருன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த போல எலெக்ஷனில் பார்த்தா 4.5 லட்சம் ஓட்டோ 5 லட்சம் ஓட்டோ வாங்கியிருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடச்சிருக்குன்னு அப்படின்னு எனக்கு தெரியுது. அதனால நான் ஆதரிக்கிறேன். அதாவது இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, இது வரைக்கும் எதுவுமே செய்யலை இருந்தால் எல்லாருமே, நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. எங்கள் தளபதியே வரேன் மக்களுக்காக இதை செய்கிறேன் அப்படின்றாரு. அவரையும் ஒரு வாட்டி உட்கார வச்சு தான் பார்ப்போம். சீமானுக்காக இத்தனை வாட்டி பண்ணி பார்த்தோம், சீமான் தனித்து தான் நின்று ஒன்றும் பண்ணுற மாதிரியே தெரில. இந்த வருஷம் 2026 தளபதிக்கு மட்டும்தான். ஓகே. மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க ஆதரிக்கிறதுக்கு. உங்களோட ரீசன் அவர் ஆதரிக்க? என் அண்ணன், என் தளபதி, அது மட்டும்தான். ஓகே. அவரோட ஃபேன் நீங்கள்? ஃபேன், அதனால வந்து அவர் ஆதரிக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 5 புகைப்படங்கள் காமிச்சா 5 தலைவர்கள். இப்போ 5 தலைவர்களோட பேர் வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸை நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா? முதல் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ். ப்ளஸ்ஸு வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அது பெரிய ஒரு, அதாவது பழம்பெரும் கட்சி, சரிங்களா? ப்ளஸ்ன்னு பார்த்தா அதுதான் ஆரம்ப காலத்துலேருந்து வந்த ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா பயங்கரமான அஸ்திவாரம். மைனஸ்னு பார்த்தா அந்த அஸ்திவாரம் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஹை லெவல் வந்திருக்காங்க, அது பெரிய விஷயம். தெரியல, ஐடியா இல்லை. எனக்கு பிடிச்சது சொல்லிட்டேன் ஏற்கனவே, அவரோட அப்பா. இவர் சொல்கிறது அவர் கேட்குறாரு, அதனால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நம்ம ஏற்கனவே ஆண்டுட்டு போயிட்டாங்க, மறுபடியும் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து புதுசு ஒன்றும் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆமாம், அதனால் வந்து மறுபடியும் புதுசாக வர்றதுக்காக நாங்கள் இன்னொரு தலைமுறையை வந்து எதிர்பார்க்குற மாதிரி தான் வந்து. ஓகே. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ்ங்கிறது சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. வந்து நான் புதுசாக வர்றதுனால அதனால வந்து மைனஸ் ப்ளஸில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ப்ளஸ்ன்னு சொன்னால் அவங்க எல்லா விதத்துலையுமே வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க. ஐ மீன் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நிறையா க்ரைம்ஸ் நடக்குது சிட்டியில். ஐ மீன் மற்ற ஊர்லேயும் நிறைய நடக்குது. ஸோ அவங்க பீரியடில் அது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு ப்ளஸ் முதலமைச்சர். மைனஸ்ன்றது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிலையான ஒரு இதில் குடும்ப அரசியல் மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியுங்களா, எல்லாத்துக்குமே தெரியும் இருக்க சொத்து மதிப்பு எல்லாம். அப்படி இருந்தும் கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப் ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு பேச்சு, ஒரு நடவடிக்கைன்றது எதுவுமே கிடையாது. மக்கள் அவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியாத கட்சி ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் பண்ணிட்டு ப்ளஸ் எதுவுமே கிடையாது, மைனஸ் 100% எல்லாமே. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் நல்ல பரம்பரையாக நல்ல பரம்பரையிலேருந்து வந்து ஒரு கலைஞர் ஐயாவிலேருந்து வந்து அந்த பரம்பரையிலேருந்து வந்தாலும் நல்லா படிச்சிருக்காரு, நல்லா ஏழைகளுக்கு செய்கிறாரு. சம்டைம் மேடைகளில் பேசும்போது தவறுதலாக ஏதாவது வார்த்தைகள் மிஸ் ஆகுது. அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டாருன்னா இன்னும் முதல்வர் இன்னும் வேறு ரேஞ்சுக்கு போகலாம். உங்களுக்கு எவ்வளோ தரணும், 5000 இப்போ இல்லை அதில் எவ்வளோ இருக்குது, இன்னும் 1500 அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. வீடியோஸ் வந்துருக்கு, மீம்ஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கிட்டு கொஞ்சம் தெளிவான உரைகளாக நம்பிக்கையான உரைகளாக அந்த மாதிரி உரைகளை ஆட்டுறாருன்னா முதலமைச்சருக்கு இன்னும் இந்த இவ்வளோ ஓட்டு போகிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இவர் ஏன் இப்படி மிஸ் பண்ணுறாரு, ஏன் வளர்றாருன்ற மாதிரி ஃபீல் வரும் இல்லையா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐடியா இல்லை. பன்னீர்செல்வம் குடிக்க வேண்டிய சீட்டு இவன் பிடிங்கிருக்கான், அவனுக்கு என்ன போய் மரியாதை? எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரே கட்சியில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சொன்னாங்கன்னா அவங்கள வந்து ஆதரிக்கலாம்னு சொல்லி ஒரு இது வந்து இல்லை. அவங்க வந்துட்டு பட் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பார்ட்டியாக வந்து தெரியல. பிகாஸ் அவங்களுக்குள்ள நிறைய பார்ட்டிஷன் இருக்குது அவங்க பார்ட்டியில். ஸோ அதனால் அவங்க செகண்ட் பிளேஸ்க்கு கூட வருவாங்களான்னு தெரியல, டவுட் தான். ஒரு ஒற்றுமையே இல்லை, அது மைனஸு.
ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரும் நல்லதெல்லாம் நிறைய செஞ்சுருக்காரு. அவர் வந்து தாந்தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்டவர். ஒரு அவ்வளோ பெரிய கட்சி, ஆளுமை கட்சி, அதை ஒழுங்காக நடத்தி இன்றைக்கி ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். கட்சிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குதுண்ணா. ஏன்னா 5 பேரிலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அதை அரவணைச்சி ஒழுங்காக பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. தாந்தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்டாரு, அவ்வளோதான். அவர் நல்ல நல்ல மனிதர், அவ்வளோதான். மற்றபடி அவங்க வரவேற்க மாட்டாங்கிறது என்னன்னு தெரியல. அவங்களுடைய ரீசன் தனியாகப்பட்ட அதிமுக நிறைய பிரிவுகளை சந்தித்ததுனால அவங்களுடைய ஆட்சி நிலைமா என்னன்னு தெரியல. ஓகே, அவர்கிட்ட இருக்க மைனஸ் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணுற விதம் தான். சரியாக ஹேண்டில் பண்ணால் அவங்க கூட வரலாம். அதிமுகவும் நல்ல ஒரு அம்மா இருந்தது சொல்லவா வேணும், அம்மாவை பற்றி சொல்லவா வேணும். எல்லாருக்கும் பிடிச்ச அதிமுக தானே. அவரு அதே தாங்க, மைக்கை பிடிச்சிட்டாருன்னு அவர் என்ன பேசுறாரு அவருக்கே தெரிய மாட்டுது. அம்மா இருந்த இந்த இனிய நாளில் அப்படின்றாரு. அது இனிய நாளாங்க? எப்படியாப்பட்ட துக்கமான நாள். அதை போய் அம்மா இருந்த இந்த இனிய நாளில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்படின்றாரு. எதுக்காக எனக்கு புரியல. மைக்கில் பேசுறதாங்க பெரிய விஷயம். படிக்கவே இல்லைங்க, பாரு 5ஆவது தாங்க படிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக வார்த்தைகள் உச்சரிப்பு, ஒரு இது தூக்கி பேசுறதோ, தாக்கி பேசுறதோ, பச்சையாக பேசுறதோ, கொச்சா பேசுறதோ. நான் இது வரைக்கும் 50 வீடியோ கொடுத்துருக்கேன். யாருக்கும் நான் பேசுறது கிடையாது. யார் மட்டும் நோவ அடிக்கிற மாதிரி பேச மாட்டேன். அதனால் மேடை ஏறி மக்கள் முதல்வராக வாழ போகிற நீங்கள் கரெக்டான வார்த்தைகளை உச்சரிக்கணும். நல்ல ஆளுகளை வச்சு அதை எழுதி மனப்பாடம் பண்ணி பேசணும்னு என்னோட தாய்மையான கருத்து. நல்லா தான் இருந்தார், நல்லது பண்ணாது. எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணி விட்டார். பட் இருந்தாலும் மக்கள் வந்து அந்த லாக்டவுன் டைமில் மாற்றம் வேணும் மக்கள் ஒரு இதுவாகவே யோசிக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி புதுசாக மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு யோசிச்சு வச்சு கடைசியில் இவருக்கு ஓட்டு போடாமல் விட்டாங்க. இவர் நல்லவர் தான், நான் கெட்டவர் தான் சொல்லவே இல்லை, நல்லவர் தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர் எனக்கு அண்ணன், அவரை பற்றி எதுவும் பேச மாட்டேன். அவர்கிட்ட இருக்க ப்ளஸ் அப்புறம் மைனஸ். அவர் எனக்கு அண்ணன், எதுவும் பேச மாட்டேன். சரி, ஓகே. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதான் எல்லார் ஃபோட்டோ காமிச்சிங்க, பெஸ்ட்டு ஒன்று எதுன்னு சொல்லிட்டீங்க. நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி உங்களோட பேர் எதுவும் சொல்ல தெரில எனக்கு. இருக்குது நிறைய, பட் ஆனால் எனக்கு சொல்ல தெரில. அண்ணாமலையும் கோவப்படுறாரு. அது மாதிரி கோவப்படக்கூடாது நான் நினைக்கிறேன். அது கோவப்பட்டு ஓ எதுக்குங்க? ஏன் ஒரு அரசியலுங்க அது. ஒரு அவ்வளோ மக்கள் உங்களை தலைவனாக பார்க்குறான்னா அன்பாகவே பேசலாம். எம்ஜிஆர்லாம் கத்தி நான் பார்த்ததே கிடையாதுங்க. எம்ஜிஆர்லாம் கத்துனது கிடையாது. அண்ணா கத்தி பேசுறது நான் பார்த்தது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சரி அம்மா கூட நம்ம கத்தி ஓன்லாம் யாரும் தெலுங்கு பாட்டு டப்பிங்கில் கத்தி நான் பார்த்தது கிடையாது. இவங்க ஏன் கத்துறாங்க, எதுக்கு கத்துறாங்க எனக்கு தெரியல. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அன்பான வழியில் மக்கள் ஓட்டை நீங்கள் சேகரிச்சிங்கன்னா நீங்கள் தான் மக்கள் மனதில் என்றைக்கும் முதல்வராக இருக்க முடியும். அவர்கிட்ட இருக்க மைனஸ் வந்து அவரை பற்றி போய் கர்நாடகாவில் கேட்டிங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. ஆனால் அவர் ஏன் இங்கே வந்து இந்த கட்சியில் ஜாயின் பண்ணி ஏன் கஷ்டப்படுறது தெரில. நல்ல மனுஷன்தான். அந்த ஊர் மக்கள் இவர் கடவுளாக பார்க்குறாங்க. சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. ஏன்னு தெரில. திடீர்னு இவர் ஏன் ஆட்டுக்குட்டின்னு கலாய்க்கிறான்னு கூட தெரில. நல்ல மனுஷன் தான். ஐபிஎஸ்லாம் ஈஸி கிடையாது. நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பெருமை சேர்க்க வேண்டிய ஆள் ஏன் இங்கே கஷ்டப்படுறான்னு தெரியல. அவரும் வந்து நல்லா கொண்டு வர்றாரு, நல்லா செய்கிறாரு, நல்லா பேசுகிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் வந்து அதை பற்றி உங்களுக்கு எதிர்பார்த்து வரல. பிஜேபி வந்து இப்போ தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராக தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி, ஏன்னா சென்ட்ரல்லேருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கல நம்ம. ஸோ அதனால் பிஜேபி வர்றது கஷ்டம். அண்ணாமலை அவர்கள் அவர்கிட்ட ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது, மைனஸ் எதுவுமே இல்லை. அதான் ப்ளஸ் சொல்லலாம். ப்ளஸ்னா எல்லாமே ப்ளஸ் தான். அவர் பேசுகிறதும் சரி, அவர் பண்ணுறதும் சரி, அவர் நடந்துக்கிற விதமும் சரி, எல்லாமே ப்ளஸ் தான். ஒரு படித்த ஐபிஎஸ் அதிகாரியும் கூட அவர். மைனஸ்ன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் வந்து எல்லாமே பேசுகிறதா இருக்கும், கட்சிக்காண்டி உழைக்கிறதா இருக்கும், ஆக்டிவேஷன் இருக்கட்டும், மற்றவங்க தப்பை எவ்வளோ புள்ளி விவரமாக எடுத்து சொல்கிறதா இருக்கட்டும். அவரோட பேச்சு மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்குது. புரியுது, மெயின் மேட்ரு இதுதான். மிச்ச பிறகு வந்தாங்கன்னா ஏதோ லூஸ் மாதிரி 1000 மாதிரி கத்திட்டு போகலாம். காக்கா போக்கன்னு கிண்டல், அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் பேச முடியாது. எது ஃபேங்கோ அதை கரெக்டாக பேசிட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போய் சொல்கிறாரு. அதனால புரியுது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். வாயை மூடிட்டு இருந்தால் போதும். ஒரு வாரத்தில் முடிச்சிடுறீங்களே. அவனுக்கு அவ்வளோதான் மரியாதை. சீமான் அவருடைய ப்ளஸ்ஸே அவருடைய ஸ்பீச் தான், அவருடைய மைனஸும் அவருடைய ஸ்பீச் தான். அவருடைய பேச்சுக்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதுக்கு சில வார்த்தைகள். அதனால் வந்து அவர் ஏற்கல நாங்கள் வந்து. ஓகே, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் நல்ல மனிதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில விஷயத்தில் வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல. அதுதான் தவிர வந்து நல்ல எந்த விஷயத்தை வந்து ஹேட் ஆனீங்க? பேச்சு வந்து சிலதாக வந்து ஒரு ரப்பன்னு பேசுகிறாரில்ல வந்து, அது வந்து எனக்கும் என்னையை பொறுத்தவரை பிடிக்கல வந்து. அதுதான் வந்து அவரை பற்றி நிறையா கமெண்ட்ஸ் நிறையா சொல்கிறாங்க. ஸோ நிறையா போய் பேசுகிறாரு, லைக் ஜாஸ்தி வந்துட்டு ஸ்டோரிஸ் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ மேபி அதனால் அவரை வந்து இப்போ ரொம்ப ஃபன் ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி தோணுது. அவர் பேசுகிறது தான் நல்லா இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் அவர் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, மைனஸ் தான். அது எப்போவுமே தீபாவளி துப்பாக்கி மாதிரி தானே.
சீசனுக்கு தான் வெடிக்கும், அப்புறம் கம்முன்னு இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அவர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸு? ப்ளஸ்ஸா, நல்லா கத்தி பேசுவார், சிரிப்புற மாதிரி பேசுவார். அவர்கிட்ட இருக்க மைனஸ்? அந்த பேச்சிலே சிரிக்க வச்சுறாருல, முடிஞ்சிருது, அவ்வளோதான். அது எதுவும் சொல்கிறாரு? அதான் ப்ரோ, அவர் இந்த மாதிரி பேசி பேசியே வீணாக போயிட்டாருங்க. அடுத்தவங்களை பற்றி அவர் சொல்கிறான்னா அதுக்கான இப்போ அண்ணாமலை பற்றி எதுனா சொன்னார்னா அதுக்கான பதிலடி அண்ணாமலை கொடுக்குறாருல, அந்த மாதிரி நீ கொடுக்கணும். அவர் பேசுனதை கிண்டல் பண்ணுற அது அரசியல்வாதிக்கு ஒரு அழகே இல்லையே. சிரிப்பு தான் வருமே தவிர சிந்திக்க வைக்க மாதிரி இருக்காது. சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு பேச்சாளர் அண்ணாமலை தான். அந்த மாதிரி ஒரு ஆளை நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். ஒரு காலத்தில் விடுதலை சிறுத்தைகள்னால சீமான் சீமான் சீமான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சீமான் கட்சி, சீமான் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவரை டவுன்ஃபால். என்னடா ஆச்சு இவருக்கு? திடீர்னு கேஸ் போடுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னது ஏதாச்சுன்னே தெரில. விஜயலட்சுமின்றாங்க, என்ன கதைன்னே தெரியல. ஃபோட்டோ மாஃபிங் பண்ணிட்டாங்கன்றாங்க. நாங்கள் இவர் எப்படியோ நினச்சோம். இதை பற்றி தெரியல, நம்ம எதுவுமே தெரியாமல் பேசக்கூடாதுல்ல பேசிக்காக. அதெல்லாம் இப்போ கேஸ் நடந்துட்டு ஒரு மைனஸ் மைனஸ்னா அரசியலில் இவர்கிட்ட இருக்க மைனஸ்ன்னு பார்த்தா எல்லாத்து கூடயும் பகச்சிக்கிட்டாரு. அது பாசிட்டிவ் தான், மைனஸ்ன்னு எதுவும் கிடையாது. நல்ல மனுஷன் தான், விவசாயத்துக்காக நல்லா தான் பேசியிருக்காரு. அவரும் ஏன் கோவப்படுறாரு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் மாநாட்டுக்கு போய் மலையில் கூட நினச்சி என்னமோ சொல்ல வரான் என் தலைவன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது பார்க்கலாம், தப்பு இல்லை. உங்கள் போட்டு சொத்தா, எங்கள் போட்டு சொத்தா, ஏய் ஒன்றுமே, அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வேண்டான்றேன் நான். தன்மையாக மக்களுக்கு சமத்துவமாக சமாதானமாக ஒரு இனிமையாக எளிமையாக பேசினா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. அதெல்லாம் வேண்டாம். உங்கள் போட்டு சொத்தா, எங்கள் போட்டு சொத்தா, உங்கள் தாத்தாவோட சொத்தா, அதெல்லாம் வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல பரம்பரையிலேருந்து நல்ல குடும்பத்துலேருந்து அப்படி ஒருத்தவங்க பேசுறது மனசு வலிக்குது. அதனால் சொல்கிறேன், ஒரு இனிமையாக பேசுங்க, எளிமையாக பேசுங்க, தன்னம்பிக்கையாக பேசுங்க, தடுமாறாமல் பேசுங்க, புலம்பாமல் பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா மக்கள் முதல்வர்களை இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி, கலைஞர் மாதிரி, அம்மா மாதிரி நீங்கள் முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இறுதியாக டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அண்ணனா ப்ளஸ் மட்டும்தான், மைனஸ் நோ மைனஸ். யாரை கேட்டாலும் எல்லாமே ப்ளஸ் தான். அண்ணனாலே என்ன ப்ளஸ் தான். நாங்கள் தான் பசங்க, நாங்கள் தான். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவரோட ப்ளஸ் ஆர் மைனஸ்? வரப்போ வரல, இப்போ எதுக்கு போய் ஏமாத்திட்டு. அவரே அமைதியாக ஒரு இதை போக்க கடைப்பிடிக்கிறாரு. அதனால் அவருடைய இதுக்கு கொஞ்சம் எங்கள் ஆதரிக்கலாம்னு சொல்லி எங்களுடைய மனசில் போடுறதுனால நாங்கள் சொல்கிற மாதிரி. மைனஸ் பற்றி நமக்கு தெரியல, பிகாஸ் இப்போ தான் வராரு ஃபஸ்ட் டைம். ப்ளஸ்ன்றப்போ கண்டிப்பாக அவர் பண்ணுறது எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் இது லைக் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு சேஞ்ச் வேணும், புதுசாக ஒரு கட்சி வருது சார், அவங்கள சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசியல் நாடகம் நாடாமல் மக்களுக்காண்டி உழைச்சா கண்டிப்பாக அதுக்கான பயன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்தணும். எல்லா அரசியல்வாதிங்க மாதிரியும் இவரும் பண்ணாருன்னா மக்கள் அவங்க மேலே இருக்க நம்பிக்கை பெறாங்க. ரசிகர்கள் ஓட்டு இருக்குது, அதை ஒரு கரெக்டாக பயன்படுத்துறாருன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ்? ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான், இன்னும் இது வரைக்கும் அவரோட பேச்சுகளை பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பேச்சு திறமை நல்லா தான் பேசுகிறாரு. ஓகே, மைனஸ் தான் எதை பார்க்குறீங்க? மைனஸ்ன்னு அவரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியலண்ணே, நல்லா தான் பேசுகிறாரு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டான கூட்டணியோ இல்லை சுயமாவோ எதுனா நல்லா கரெக்டாக மிச்ச அரசியல்வாதிங்க இல்லாத மாதிரி கரெக்டாக ஒன்று பண்ணாருன்னா வாய்ப்பு இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது. மேடை அவ்வளோ பேசுறது கிடையாது. ஆடியோ லான்ச்சில் கூட 2 வார்த்தை குட்டி கதை சொல்லிட்டு இறங்கி உட்காந்துருவார். இதில் கத்தி தான் பேசுகிறாரு. ஏன் கத்தி பேசுறது ஒரு ட்ரெண்டாக அப்படி எடுத்துக்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அன்பா சொன்னால் கேட்டுக்கலாங்க, எதுங்க அதட்டி முறைச்சிக்கிருச்சு ஐபிஜியில் கத்திக்கிட்டு? அது எனக்கு சரியாக படலை. இதை திருத்திக்கணும், நல்லபடியாக பேசணும், சாந்தமாக பேசணும், தன்னம்பிக்கையோடு பேசணும், உளராமல் பேசணும், நல்லபடியாக பேசணும். மக்கள் மனசில் நீங்கள் என்றைக்குமே முதல்வர் வர்றதுக்கு அதுதான் ரோடு போட்டு தரோம், சாலை போட்டு தரோம். இதுதான் உண்மை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதில் பற்றி எதுவும் சொல்கிறதில்ல. அவருடைய சினிமா இண்டஸ்ட்ரி பார்த்தா அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை, தலை அஜித்தை தவிர. அந்த வகையில் பார்த்தா அது அரசியலுங்கும்போது இப்போ தானே முன் வச்சுருக்காங்க. 2027 அவருடைய கெப்பாசிட்டி என்னவோ, ஓட்டு விகிதம் என்னவோ காமிச்சதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துல இருப்பாருங்கிறது அவருக்கே தெரியும். ஏன்னா அது சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாதுல்ல, நம்ம தனிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ எடுத்துருக்கிற அதாவது அரசியலாக அவர் கையாளுறது கரெக்டாக தான் இருக்குது. அது ப்ளஸ்ன்னு பார்த்தா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக பண்ணான்னா அவருக்கும் வெற்றி கிடைக்கும். மைனஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் நல்ல ஒரு நேமுக்கு வாங்கிட்டாரு, அரசியல் வாங்குவாரான்னு தெரியல, அதுதான் மைனஸாக இருக்குமோ தெரியல. ஓகே, 2026 யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? விஜய். சத்தமா விஜய். தளபதி தான், விஜய் தான். ஸ்டாலின் அல்லது விஜய் தான் வருவாங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. எடப்பாடி வரலாம்.
உதயநிதி ஸ்டாலின். ஹார்ட்டில் சொன்னோம்னா தளபதி, மூளை யூஸ் பண்ணி சொல்லணும்னா கண்டிப்பாக ஸ்டாலின் தான் வருவார். விஜய் ஜெயிச்சா விஜய் ஆவாருன்னு தோணுது. கண்டிப்பாக அண்ணாமலை தான்.